50, 60களில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர் என பல நடிகர்கள் இருந்தாலும் எம்ஜிஆர் தனக்கென ஒரு தனி பாணியை கடைபிடித்தார். அவரின் உடல் மொழியை எந்த நடிகராகவும் பார்க்க முடியாது. அப்போதே சில நடிகர்கள் ஹாலிவுட் நடிகர்களை தங்களின் நடிப்பில் பிரதிபலித்தனர். ஆனால் எம்ஜிஆர் ஒரு புது பாணியை கொண்டு வந்தார். எம்ஜிஆர் வசனம் பேசும் ஸ்டைலும் வால் சண்டை போடும் அழகும் நடனமாடும் ஸ்டைலும் எந்த நடிகரிடமும் பார்க்க முடியாது. எம்ஜிஆர் நடிப்பு பற்றி ஒரு முறை பேசிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் தனக்கென ஒரு பாணியை வைத்திருக்கிறார், நான் எனக்கென ஒரு பாணியை வைத்திருக்கிறேன். அவரின் படங்களில் அவர் ஊருக்காக உழைப்பார், என்னுடைய படங்கள் குடும்ப படங்கள். அவருடைய பாணி படங்களில் எம்ஜிஆர் மிகச்சிறந்த நடிகர், என்னுடைய பாணி படங்களில் நான் மிகச்சிறந்த நடிகர் என்று கூறினார். நண்பர்களாக இருந்து எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதியும் பிரிந்த பின் இருவரும் அரசியல் எதிரிகளாக மாறினர். எம்ஜிஆரின் மீது மக்களுக்கு இருக்கும் புகழை எப்படியாவது குறைக்க வேண்டும் என கலைஞர் பல முயற்சிகளை செய்தார். ஆனால் எல்லாவற்றிலும் அவருக்கு தோல்வியே கிடைத்தது. கலைஞரின் மூத்த மகனான மூக்க முத்து சினிமாவில் நடிக்க வேண்டும் என்கிற ஆசை வர கலைஞரும் அதற்கு சம்மதித்தார். மூக்க முத்து பூக்காரி படத்தில் தொடங்கி பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு என்று தொடர்ந்து பல படங்களில் நடித்தார். மேலும் சில படங்களில் பாடியும் உள்ளார். நடிகை வெண்ணிராடை நிர்மலாவுடன் இவர் நடித்த பெரும்பாலான படங்கள் வெற்றி பெற்றவை. கலைஞர் கருணாநிதியின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான அஞ்சகம் பிக்சர்ஸ் சார்பில் பிள்ளையோ பிள்ளை என்கிற படம் துவங்கப்பட்டது. அப்போது பல ஹிட் படங்களை கொடுத்த கிருஷ்ணன் பஞ்சு படத்தை இயக்கினர். இப்படத்தின் துவக்க விழாவுக்கு வந்த எம்ஜிஆர் கிளாப் அடித்து படப்பிடிப்பை துவங்கி வைத்ததோடு மூக்க முத்துவுக்கு வாழ்த்தும் கூறினார். படம் முடிந்தது. எம்ஜிஆருக்கு சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. அதை பார்த்து எம்ஜிஆர் அதிர்ச்சி அடைந்தார். ஏனெனில் மூக்க முத்து அப்படியே எம்ஜிஆரின் ஸ்டைலையே கடைபிடித்திருந்தார். அவரை போலவே உடல் மொழி, அவரை போலவே வசன உச்சரிப்பு என அவரை காப்பி அடித்திருந்தார். தனக்கு எதிராக என்னவோ நடக்கிறது என்பதை புரிந்து கொண்ட எம்ஜிஆர், படம் முடிந்ததும் என்னை போலவே நடித்திருக்கிறாய், அது சரியாக வராது, உனக்கென ஒரு தனி பாணியை கடைபிடித்துக் கொள், அதுதான் உன்னை ரசிகர்களிடம் கொண்டு செல்லும் என அறிவுரை சொல்லிவிட்டு ஒரு கடிகாரத்தை அவருக்கு பரிசீலித்து சென்றார். ஆனால் மூக்க முத்து அதை செய்யவில்லை. எனவே ரசிகர்களின் மனதிலும் அவரால் இடம் பிடிக்க முடியவில்லை, நடிகராகவும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை.